பின்னாடி எடுத்துட்டா நல்லா வலி 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 தம்பி இங்கெல்லாம் செலிப்படி எடுக்காதப்பா அனைவருக்கும் வணக்கம். இன்று துறைமுக தொகுதியில் எங்களுடைய நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் போற வழியில இன்று திட்டமிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில ரவுடிகளை, திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல 6 பேர் இன்னைக்கு கடுமையாக அதுல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூல இருக்காங்க. மீதி 4 பேர் இப்பதான் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு, நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லா வழியிலையும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைட்ல போறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்களை வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாம கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து இப்போ ஐசியூல இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் வந்து இன்னைக்கு சாதாரண பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்போ அவரும் தாக்கப்பட்டு காலையிலிருந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு சிகிச்சை பெற்று வர்றாரு. காலையிலிருந்து வாந்தி, மயக்கம், பிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷன்ல இருக்கிறாரு. இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது துறைமுக தொகுதியில். இதுதான் திமுகவுடைய யூஸ்வல் மாடல். ஸோ இந்த மாடலை இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் பயத்துல, தோல்வி பயத்துல சேகர்பாபு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறோம், திமுகவிற்கும் சேகர்பாபுக்கும், இந்த மாதிரி அவர் எந்த வேலையை செஞ்சாலும் எங்களுடைய நிர்வாகிகள் இருந்து எந்த தொய்வும் வராது. இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவோம். இன்னும் வர்ற காலங்கள் இன்னைக்கு 100 பேர் வேலை பார்த்தாங்க, நாளைக்கு 200 பேர் இதே தொகுதியில் வேலை பார்ப்பாங்க. இந்த தடவை சேகர்பாபு துறைமுக தொகுதியில தோல்வி அடைவது உறுதியாக சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக சேகர்பாபு இந்த தொகுதியில தோற்கும் வரை எங்களுடைய நிர்வாகிகள் எந்தவித தொய்வும் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி இங்க காசு வாங்கிட்டு ரவுடி எடுக்கிற கூட்டம் இல்ல. எங்களுடைய தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்கே வந்து மக்களுக்காக சேவை செய்ய ஆயிரக்கணக்கானோர் காத்துட்டு இருக்காங்க. எந்த தயவுதாட்சியம் இல்லாமல் இன்னைக்கு இருந்து 100-200 பேர் இல்ல, அதுக்கு அதிகமான ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இந்த தொகுதியில 24 மணி வேலை செய்வார்கள். சேகர்பாபு தோல்வி அடையும் வேலை செய்வார்கள். திமுக இது மாதிரியான ரவுடி அரசியலை கைவிட வேண்டும். இன்னொரு விஷயம் கூடுதலா சொல்லிக்கிறோம், ஒவ்வொரு நிர்வாகி, அதாவது இந்த ஒரு வாரமா நிறைய நிர்வாகிகள் வந்து இங்க ஃபுல்லா பிரச்சாரத்துல செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சேகர்பாபு அவர்களே வந்து ஒவ்வொருத்தரையும் போன்ல கூப்பிட்டு அவதூறா பேசி திட்டி, நீ இனிமேல் பிரச்சாரத்துக்கு வந்தா உன்னை தொலைச்சிடுவேன், இப்படிலாம் பேசியிருக்காரு. பல நிர்வாகிகளே பேசியிருக்காரு. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக அவர் வந்து மிஸ்ஸிங். அந்த பையன் சீமான் ஒரு பையன் வந்து 3 நாட்களா மிஸ்ஸிங். அந்த பையனை காணோம். அந்த பையன் தான் 4 நாளுக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தாப்படி. அந்த பையனை வந்து 3 நாள்ல மிஸ்ஸிங். அந்த பையனுக்கு தனியா அவரே வந்து போன் பண்ணி பேசியிருக்காரு. இப்போ இந்த சகோதரி இருக்காங்க, இவங்களுடைய கணவர் தான் வந்து ஐசியூல ரொம்ப முடியாம இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே தலையில அடிபட்டு இருக்கு. காலையில இருந்து வாந்தி, பிட்ஸ் 2 தடவை வந்துருச்சு. அவர் வந்து ரொம்ப சிவியரா இருக்கிறாரு. இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்டையும் இதுவரை காவல்துறை எடுக்கவில்லை. பல கம்ப்ளைண்ட் இந்த காலையில இருந்து கொடுத்த, இப்ப இவ்வளவு பேர் அடிபட்டிருக்காங்கல்ல, எந்த கம்ப்ளைண்ட்டும் காவல்துறை எடுக்கவில்லை. இன்னைக்கு நாங்க ஹைகோர்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு. ஒருத்தர் காலையில இருந்து ஐசியூல இருக்காங்க 2 பேரு, அதற்கே காவல்துறை கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட், ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல. இது வரைக்கும் எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் முறையாக நீதிமன்றத்தில் நாடுவோம். சேகர்பாபு போன்ற ரவுடிகள் வந்து அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கருத்து. இத்தனை வருஷமா இந்த ரவுடி அரசியல், இந்த கஞ்சா வியாபாரி, இந்த மாதிரியான ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்காங்க. அவர்கள் அனைவரும் தமிழகத்தை விட்டு அகல வேண்டும் என்றுதான் எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பிச்சு இந்த அரசியலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த தேர்தல் 2026 தேர்தல் அனைத்து ரவுடிகளும், அனைத்து திமுக ரவுடிகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய அனைத்து தமிழக மக்களுடைய ஆர்வம். அது அனைத்தும் இந்த தடவை நிறைவேறுகிறது. இல்ல, அவங்க எல்லாரையும் திட்டமிட்டு, அதாவது 5 பேர் போறாங்க, அங்க ஏற்கனவே 100 பேர் அசம்பிள் ஆயிருக்காங்க. மேலும் போன் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அந்த 100-150 பேர் சேர்ந்து காவல்துறை முன்னிலையில, இப்ப இந்த பெண்ணை, இவங்க வீடியோ எல்லாமே இருக்கு, காவல்துறை முன்னிலையில, காவல்துறை இவர்கள் எல்லாம் முன்னிலையில காவல்துறையோட காவலோட தான் இவங்க எல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க.
காவல்துறையோட சேர்ந்துதான் இவங்க அனைவரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இங்க துறைமுகத்தில் ஆரம்பிச்சு இனி எல்லா இடத்துலயும் இதே தான் செய்ய அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் துறைமுகத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. தேர்தல் தேதியை அறிவிக்கல, அதுக்குள்ளேயே இப்படி தாக்குறாங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்சு வேலைகளை தீவிரப்படுத்திட்டா அப்ப எப்படி அதை எப்படி எதிர்கொள்ள இருக்கீங்க? இல்ல, இவங்க கடுமையாக இதை செய்வார்கள். இதை மக்கள் அனைவருக்கும் நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இருக்கிற ஒரே இது நீதிமன்றத்து மூலியமாக நாங்கள் அனைத்தையும் எடுத்து சொல்வோம். அது அடுத்ததாக இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் உங்கள் மூலியமா தான் நாங்கள் எடுத்து வெளியே சொல்ல முடியும். ஸோ எல்லாவற்றையும் மக்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். நீதிமன்றத்தை நாடி எங்கெங்க எஃப்ஐஆர் போடணும் போடுவோம். ஒரு பையன் முன்னாடி முன்னாடி பேசுறாப்படி அவர் 3 நாளா காணோம். அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு 25 வயசு பையனுக்கு ஒரு மினிஸ்டர் போன் பண்ணி பேசுற அளவுக்கு இவர்களுக்கு என்ன பயம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தோல்வி பயம் ஒன்றே காரணம். இவர்கள் இது வரைக்கும் சென்னையில வேற எந்த கட்சியும் இந்த அளவுக்கு வேலை செய்யவில்லை. எங்களுடைய கட்சியினர் மட்டும்தான் இன்னைக்கு எல்லா தெருக்களிலும் எல்லா வீடுகளும் கொண்டு சேர்ந்திருக்காங்க. அந்த ஒரு பயத்தால் தான் இவர்கள் வேற யார் மீதும் எந்த தாக்குதல் நடத்தாமல் எங்களுடைய தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மீது மட்டும்தான் இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சேகர்பாபு இது இன்னும் புரிஞ்சுக்கணும். அவர் பார்த்த அரசியல்லாம் வேற, நாங்கள் செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கான அரசியல் வேற. அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சாலும் எங்களை தடுக்க முடியாது. இந்த தேர்தல் அதுக்கு விலை சொல்லும். சார், சிவகங்கையில தூய்மை பணியாளர்களுக்கு விசிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த விசில தடை பண்ணியிருக்காங்க. கவுன்சிலர் இந்த திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த அரசு தோல்வி பயத்துல என்ன செய்யறது, எதை தின்னா பித்தம் தெளிவாங்கல்ல, அது மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. எதை பார்த்தாலும் விசில பாக்குற மாதிரி இருக்கு. எதை செஞ்சாலும் அவர் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி மாதிரி தெரியுது. எல்லா இடத்துலயும் எப்படி தடை செய்ய முடியும்? இது என்ன இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னம் இப்ப இலை சின்னம் இருக்கு, சூரியன் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதான் தடை செய்ய முடியுமா என்ன? இவர்களுக்கு என்னன்னா மக்கள் அனைவரும் விரும்பும் ஒரு சின்னமாக எங்களுடைய தலைவருடைய விசில் சின்னம் இருக்கு. அந்த தோல்வி பயத்துல எதை பார்த்தாலும் இவங்க ஏதோ இந்த சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம்ன்ற மாதிரி தான் விசில பிடிங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இங்க நடக்காது. இன்னும் 1.5 மாசம் 2 மாசம் தான் இருக்கு. தேர்தல் போலிங் அன்னைக்கு தெரியும் யாருக்காக மக்கள் அனைவரும் எந்த சின்னத்தை பார்க்கறாங்க. தமிழ்நாடு அமைதியான மாநிலம், நம்பர் 1ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறாங்க, இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தாக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்கு? இல்ல, இங்க இருக்கிற அரசு தான் எல்லா ரவுடித்தனத்துக்கும் காரணம். யாரு இது? பத்திரிகையாளர்கள் யார் தாக்குறது? அங்க இருக்கிற எம்எல்ஏ, ஒரு பழனியாண்டின்ற எம்எல்ஏ கொண்டு போய் குவாரியில வச்சு தாக்குறாரு. அதுவும் என்னன்னா இல்லீகல் கல்குவாரி யார் நடத்த முடியும்? இன்னைக்கு இல்லீகலா ஒரு ஆள் போய் பொட்டிக்கடை வச்சிருக்க முடியுமா? இல்லீகலா ஒரு ஆட்டோ ஓட்டிட முடியுமா? ஒரு சும்மா 2 வீலர்ல ஹெல்மெட் போடாம போனா கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டி 500-1000 ஃபைன் போடுற காவல்துறைக்கு ஒரு இல்லீகல் குவாரி மலையை கிட்டத்தட்ட 200 அடி குறைஞ்சாச்சு. அது தெரியாதா உங்களுக்கு? இப்போ பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கிற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டியும் செய்யறது திமுக தான். திமுக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக எம்எல்ஏ தான். அதை தட்டி கேட்டா யாரா இருந்தாலும் தாக்கத்தான் செய்வாங்க. அதை மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை மாற்ற வேண்டிய அரசியல் ஒரு புது அரசியல் வர வேண்டும் என்றுதான் இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க. அது இந்த தேர்தலில் தான் விலை சொல்லுமே தவிர்த்து இவர்களை திருத்தவே முடியாது என்பது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சம்பவம் குறித்து அடுத்த கட்டமா தமிழக வெற்றி இல்ல, நாங்க நீதிமன்றத்துல இன்னைக்கு நாடி இருக்கிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதி கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவர் எடுத்துக்கலன்னா சொல்லுங்க இருக்காங்க. கமிஷனர் கம்ப்ளைண்ட் எடுத்து இது எஃப்ஐஆர் போட்டு அந்த குற்றவாளிகள் மீது தேவையான நடவடிக்கை கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடி அங்கிருந்து டைரக்ட் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போனா என்னதான் வேற வழி இல்லையா? இங்க இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்க இருக்கிற முதலமைச்சரும் அவர் கையில இருக்கு. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கையில இருக்கப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ எங்களால முடிஞ்ச என்ன எதுவோ செய்ய போறோம். ஸோ நீதிமன்றம் தான் முதல்வடி. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம், மக்கள் மன்றத்தில் சேர்க்க போறோம். கண்டிப்பா எந்த இடத்துலயும் இன்னைக்கு 100 பேர் வேலை பார்த்தாங்களா, நாளைக்கு இதே இடத்துல 200 பேர் வேலை பார்ப்பாங்க. அனைத்து எங்களுடைய மாநில நிர்வாகிகளும் இங்கே இந்த பணியை செய்வோம். அவர்களுக்கு துணையாக நாங்கள் நின்று செய்வோம். எந்த இடத்தெல்லாம் அவர்கள் இந்த மாதிரி எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி செய்யறாங்களோ அந்த இடத்துல இதை விட 2 மடங்கு 3 மடங்கு எங்களுடைய நிர்வாகிகள் துணையாக நாங்கள் எல்லாம் நிற்போம். நாங்கள்லாம் நின்று வேலை செய்வோம். இதே மாதிரி அடுத்த ஒரு 45 நாள் கழிச்சு சேகர்பாபு தோல்வி அடைஞ்சு போற வரைக்கும் நாங்கள் நல்லா வேலை செய்வோம். ராஜா ஃப்ரண்ட்ல ஃப்ரீ பண்ணு, ஃப்ரண்ட்ல ஃப்ரீ பண்ணு, கொஞ்சம் போயிடுங்க.
அம்மா கேட்டு யாரையும் விடாது. Okay.